நன்றி பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய ஜீவ வார்த்தைகள் வெளிப்படட்டும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். போன வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் சாட்சியிலே சொல்லிட்டாங்க. இல்லை 66:5 எல்லாருமே நெருக்கி காணப்படுவார். சோத்திரம். நிறைய பேர் சொல்லிட்டீங்க. கர்த்தர் அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக காணப்படுவார். அல்லேலூயா. போன வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம நிறைய பேர் சொன்ன சாட்சிகளிலே நம்ம கேட்டோம். அவர் நமக்கு சந்தோஷம் உண்டாக காணப்பட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக அநேகருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாக காணப்பட்டார். ஆமென். அநேக காரியங்களிலே கர்த்தர் நமக்கு சந்தோஷம் உண்டாக காணப்பட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்களும் எங்களுடைய காரியங்களை, நம்முடைய ஊழியத்தின் காரியத்தில் நிறைய காரியங்களை நம்ம சொல்ல முடியும். ஆண்டவர் அற்புதமாக நடத்தின விதத்தில் நினச்சி பார்த்தா அது ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைத்து பார்த்தாலே அது ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் ஊழியத்தின் பாதையிலே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஏன்னு சொன்னால், ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே, ஏனென்றால் ஊழியங்கள் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு மாயமாலமாக ஓட வேண்டும் என்று சொன்னால் மாயமாலமாக ஏமாற்றிட்டு போகணுன்னா நிறைய காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கென்று நாம் உண்மையாக நிற்கும் பொழுது கர்த்தர் அதுக்கு செய்கிறார் என்பதற்கு நான் உண்மையிலே சாட்சின்னு நான் சொல்லுவேன். ஏனென்றால் நாம் ஏதோ ஒரு காரியங்களை மாய்மாலமாக காண்பித்து நாம் செய்யவில்லை. கர்த்தருக்கென்று நல்மனதோடு உண்மையுத்தமாக ஆண்டுடைய ராஜ்யத்தின் பணிக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நம்ம திராணிக்கு, ஆமாம், ஆண்டவர் அதை சொல்லுவார். தெசலோனிக்கேயர் திராணிக்கு மேலாக கொடுத்தார்கள் அப்படின்ற மாதிரி திராணிக்கும் மேலாக கூட தேவ ராஜ்யத்திற்காக செயல்பட ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். என்றால் இந்த வருஷத்திலே நம்முடைய ஊழியத்தினுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி இருக்கிறார். ஆத்தும அறுவடைகளை நிறைய தந்திருக்கிறார். ஏகப்பட்ட இடங்களிலே ஆத்தும அறுவடைகள், புதிய புதிய ஆத்மாக்கள். நான் சொல்லுவேன், ஒரு நல்ல ஊழியம் என்பது வெறும் இயேசுவை அறிஞ்சவங்ககிட்டே மட்டும் கிடையாது. இயேசுவை சிலர் அறிந்தும் அறியாமல் இருக்கிறவர்களுக்கு மத்தியில் நடக்கணும். அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அறியாது இருக்கிறவர்களுக்கு மத்தியில் நடக்கணும். சுத்தமாக அறியாதவர்களுக்கு மத்தியில் என்ன பண்ணணும்? அறியாதவர்களுக்கு, ஆவியில் தரித்திரப்பட்டவர்களுக்கு மத்தியில் நடக்கணும். இந்த வருஷத்திலே ஆண்டவர் அப்படி அறியாத ஜனங்களுக்குள்ளேயும் நிறையா ஜனங்களை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய திருமுழுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வருஷத்திலே. உண்மையிலே வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான்னா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னார். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த வருஷத்தில் நாம் நிறைய காரியங்கள் நடந்தது. இருக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒரு மனிதன் மனம் திரும்பி அவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அவன் ஆண்டவருக்காக நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கடந்த வருஷத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்தார். அதற்காக ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். சரி, இந்த வருஷத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தையானது செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை முழுசாக வாசிக்கலாம். பின்பகுதி நமக்கு வாக்கு. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த ரேமா வார்த்தை. போன மாதத்தில் இதற்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. ஒன்றெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, சில வசனம் ரொம்ப முக்கியமானது. தேவ வார்த்தை எந்த ஒன்றையும் உருவாக்க வல்லமையுள்ள தேவ வார்த்தை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வானம் ஒளிஞ்சு போகலாம், பூமி ஒளிஞ்சு போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாது? ஒளிந்து போகாது.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுடைய சரீர பலன் அற்று போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் உயிர் இருந்துச்சு. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் உயிர் இருந்துச்சு. என்ன சொன்னார்? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். அந்த வார்த்தையில் உயிர் இருந்துச்சு. இவர்களுடைய சரீரம் செத்தும் கர்ப்பம் செத்து போன பின்பும் கூட அந்த வார்த்தையிலே உயிர் இருந்ததுனால அந்த வார்த்தை ஈசாக்கை பிறப்பித்தது. ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை வளவாக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது சாதாரணமாக இல்லையா, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும், அதாவது சும்மா கிடையாது. ஆண்டவர் சொல்றார் சகல ஜனங்களுக்குள்ளும் என்று சொல்லி. ஆண்டவர் நம்ம எப்படி ஒரு புகழ்ச்சியை வைக்க போகிறார் என்று சொன்னால், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை, அவங்களுக்கு நடுவில், அவங்களுக்கு மத்தியில், பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ள நான் உங்களை கீர்த்தியாக வைக்க போகிறேன். அல்லேலூயா. நான் உங்களை புகழ்ச்சியாக வைக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வார்த்தை சொன்னார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். பேரை பெருமைப்படுத்துதல் அப்படின்னா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துதல். அப்பொழுது அவருடைய பெயர், சிலர் பேரை சொன்னாங்கன்னா சொல்லுவாங்க, அந்த ஊரில் போய் அவர் பேரை சொன்னாலே போதுப்பா, எல்லாமே செஞ்சிருவாங்கப்பா, அவர் பேரை சொல்லி பாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த பெயருக்கு ஒரு தனித்தன்மைகளை ஏற்படுத்துதல். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை அப்படித்தான் சகல ஜனங்களுக்குள்ளும், எல்லா ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். கீர்த்தி என்று சொன்னால் என்ன? கீர்த்தி புகழ்ச்சி ரெண்டு சொல்கிறார். அப்போ ரெண்டும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அதாவது சில இடத்துல மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம், ஆனந்தம் என்றாலும் சந்தோஷம் என்றாலும் கிட்டத்தட்ட ஒரு ரிலேட்டட் வேர்ட்ஸ் தான், பட் கொஞ்சம் சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. அதே போல் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை கீர்த்தியும். கீர்த்தி என்று சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்மை பற்றிய காரியங்கள் எங்கும் பிரசித்தமாக பேசப்படுதல். நல்லா கவனிச்சுக்கங்க. கீர்த்திக்கு புகழ்ச்சிக்கு நான் சில இதில் டெஃபினேஷன்ஸ் பார்த்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு இதை வெளிப்படுத்தி உணர்த்தின காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், கீர்த்தி அப்படின்னா புகழ் என்று சொல்லி பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு மேலாக கீர்த்தி என்று சொன்னால் உங்களுடைய சிறப்பன் அம்சங்கள், உங்களுடைய காரியங்களுடைய சிறப்பான ஒரு தன்மைகளை குறித்து எங்கும் அறியப்படுதல். நம்மளை குறித்து அப்படின்னா அவரா, அப்படின்னா இப்படிப்பட்டவர் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக. அப்போ அது கீர்த்தி, நம்மை பற்றிய காரியங்கள் கீர்த்தியாக பிரபலமாக பேசப்படுதல். ஒருவேளை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம், உங்களுக்குள்ளாக சில சிறப்பு அம்சங்கள் இருக்கலாம். அந்த சிறப்பு அம்சங்கள் பல இடங்களிலே அது பிரபலமாய் பேசப்படுதல் என்பது அது கீர்த்தி. புகழ்ச்சி என்று சொன்னால் எல்லாரும் நம்மை எங்கே போனாலும் நம்ம பிரைஸ் பண்ணுறது, அதாவது அறிந்து கொள்ளுதல், எல்லாராலும் அறியப்படுகிற ஒரு காரியம். நம்மளை பற்றிய காரியங்கள் அநேகரால் அறியப்படுதல் கீர்த்தி. புகழ்ச்சி அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மை புகழ்ந்து பேசுதல், எங்கே போனாலும் நம்மளை பெருமையாகவே பேசக்கூடிய அளவுக்கு நம்மை மேன்மைப்படுத்தி வைத்தல். அப்போ ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும், எல்லா ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஒருவேளை கடந்த நாட்களில்
அந்த போன வருஷங்களில் ஒருவேளை இந்த நாட்களில் சிலர் ஒரு மிகுந்த துக்கத்தோடு, பலவிதமான போராட்டங்களோடு, நெருக்கத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு அல்லது சிறையிருப்போடு கூட நீங்கள் வந்திருப்பீர்களானால், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற தேவ மனுஷனா கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கலங்கரை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பெருமைப்படுத்தவே விரும்புகிற ஆண்டவர். அதனால தான் ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் ஒரு மனுஷனை பெருமைப்படுத்தணும்னு நினச்சிட்டா எந்த சூழ்நிலையும் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்மளை பெருமையாக பேசணுன்ற அவசியமே கிடையாது. தேவன் குப்பையில் கிடக்கிற மனிதனையும் தூக்கி அவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கூட உட்கார வைத்து அங்கே பேரை பெருமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஆகாதவர்கள் என்று சொல்லி தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்த வல்லவர். இந்த செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் போட்டிருக்கும், முன்னாடி வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், 19ஆம் வசனத்திலே வாசிக்கினா, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது பாருங்க, எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் சொல்ற, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். வெட்கம் அனுபவித்த சகல தேசம் அப்படின்னா என்ன? வெட்கம், சில இடங்களில் எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு நின்னீங்களோ அல்லது எந்த இடத்துல நீங்கள் அவமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானத்தை சந்தித்து கொண்டிருந்தீர்களோ, அதே இடத்தில் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்ற ஒரு மனிதன். அப்போ தானியேல் ஆண்டவருடைய சமூகத்தில் தினமும் தேடக்கூடிய பழக்கத்தை கொண்டவர். ஆனால் எப்படியாவது சிக்க வைக்கணும்னு சொல்லி தானியேல் மீது குற்றம் சாட்டி தானியேலை கொண்டு போய் சிங்கக்கவிக்குள்ளெல்லாம் உள்ள போடுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை குற்றவாளி என்று தீர்க்கப்படும் பொழுது அது நமக்கு வேதனையாகத்தான் காணப்படும். ஏன்னு சொன்னால், தானியேல் ஒன்றுமே செய்யலை, கெபிக்குள்ளே கிடக்கிறார், சிங்க கெபிக்குள்ளே கிடக்கிறார். அப்போ ராஜா ஓடி வர்றார், ஓடி வந்து கேட்குறார், காலையில் ஓடி வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு அவன் உரத்த சத்தமாய் கேட்கிறான். கேட்ட உடனே தானியேல் ஒரு பதில் சொல்லுகிறார், அதேனென்றால் நான் உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாய் இருந்தேன் அப்படின்னு சொல்லி தானியேல் சொல்றார். ஒருவேளை ஆனால் இந்த பிரதானிகள் எல்லாம் சேர்ந்து தானியேலை குற்றம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இல்லாத ஒரு காரியத்திலே தானியேல் மீது குற்றம் சாட்டி அவனை தூக்கி சிங்கக்கபியிலே போட்டு அவனுக்கு ஒரு முடிவை உண்டாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் வஞ்சகமாய் விரித்த வலையிலும் கூட தானியேலை சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவை தவிர வேறு ஒரு தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எழுதி அதிலே ராஜ முத்திரையும் அங்கே போட்டார்கள். ஆனாலும் தானியேலோ வழக்கத்தின்படி ஆண்டவரை தேடினான் என்று சொல்லி வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தானியேல் மீது குற்றம் சாட்டி அவனை குற்றவாளியாய் மாற்றி அவனை அங்கே சிங்க கெபிக்குள்ளே போட்டு சிங்கத்திற்கு இரையாக்கி விடலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். பாருங்கள்,
ஆனால் என்ன நடந்தது? அங்கே இருந்த சிங்கங்கள், அந்த சிங்கங்களுடைய வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அங்கே தானியேல் கெபிக்குள் விழுந்தார். விழுந்த பொழுது மிகுந்த பசியோடு இருந்த சிங்கங்களுடைய வாய்களும் கட்டப்பட்டதாக சிங்கம் அமைதியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே பார்க்கிறோம் தானியேலுக்கு அந்த ராஜா, தரியு ராஜா, நைட்டெல்லாம் தூக்கம் வரல. நைட்டெல்லாம் முழிச்சு கிடந்து, ஐயோ தானியேலுக்கு இப்படி ஆயிற்றே என்று சொல்லி அவர் பதறி போனவர் நைட்டெல்லாம் தூங்காம விடிஞ்ச உடனே வேகமா ஓடி வர்றார். வேகமா ஓடி வந்து, அங்கே தானியேலே, நீ உயிரோடு இருக்கிறியாப்பா, உன்னை நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னை காப்பாற்ற வல்லவரா இருந்தாரா அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கும் பொழுது, அந்த இடத்துல அங்கே பேச்சு சத்தத்தை கேட்ட உடனே ஒரு பெரிய சந்தோஷம் தரியுவுக்கு வருகிறது. உடனே சொல்றாரு, யான் தானியேலை வெளியே எடுத்து விடுங்கன்னு சொல்லி எடுத்து விடுது. யார் குற்றப்படுத்தினார்களோ அவர்களை பிடித்து அதே கெபிக்குள் போட்டார்கள். அங்கே சிங்க கெபிக்குள் போட்ட பொழுது அவர்கள் தரையை சென்று அடைவதற்கு முன்பாக சிங்கங்கள் அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் முறித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அங்கே அவர்களை கொன்று போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, நீதிமானை குற்றப்படுத்துகிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு, எந்த இடத்துல தானியேலை குற்றப்படுத்தினார்களோ, எந்த இடத்துல தானியேலை குற்றவாளிகளாய் நிறுத்தினார்களோ, அதே இடத்திலே தானியேல் நீதிமானாக, அதே இடத்துல தானியேலுக்கு விரோதமாய் என்ன ஆயுதங்களை ஏற்படுத்தினார்களோ அந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போய் அந்த இடத்துல தானியேலுக்கு மிக பெரிய ஒரு உயர்வை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க மிகுந்த எந்த ஒன்றும் செய்யலைங்க, ஏங்க என்னை இன்னும் இவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க, என்னால் தாங்க முடியல, இந்த பாடு எப்பொழுது எனக்கு, இந்த பாடிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன், எப்பொழுது எனக்கு இந்த தொல்லை முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அவமதிக்கப்பட்டீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீர்களோ, அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலா ரெண்டத்தனையான பலன்களை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, வெட்கம் அனுபவித்த அதே தேசத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமா இந்த வருஷத்தில் இப்போ இருக்கிற காலத்தில் அதெல்லாம் நடக்குமா? நடக்கும். கர்த்தர் நினச்சிட்டார்னா முடிஞ்சிருச்சு. கர்த்தர் சொல்லிட்டார்னா அது நடக்குங்க. ஆண்டவர் சொன்னதை அவர் கண்டிப்பாக செய்ய வல்லவர். அவர் சொல்லிட்டார்னா கண்டிப்பாக அதை நிச்சயமாக செய்கிற ஆண்டவர். நான் அறிந்த ஒன்று, மனிதர்கள் சொல்லி செய்யாமல் போய்விடுவார்கள். ஆனால் கர்த்தர் ஒன்றை சொல்லிவிட்டால், கர்த்தர் ஒன்றை தீர்மானிச்சிட்டார்னா, அவர் செய்யணும்னு நினச்சிட்டார்னா அது கண்டிப்பாக செய்தே தீருவார். அல்லேலூயா. பேரை பெருமைப்படுத்தணும்னு நினச்சிட்டார்னா அவர் பெருமைப்படுத்தும் போது அதை யாரும் நமக்கு என்ன பண்ணிட முடியாது, விரோதமாக எப்படியாவது குற்றப்படுத்தி விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் இல்லை இல்லை, ஆண்டவர் தானியேலுடைய பெயரை பெருமைப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட ஒருவேளை நிந்திக்கப்பட்ட சூழ்நிலையில், அவமதிக்கப்பட்ட சூழ்நிலையில், அவமானத்தோடு கூட ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களானால், ஆண்டவர் இந்த வருஷத்தில், இந்த 2026 நிச்சயமாக சொல்கிறேன், தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ மனுஷனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இந்த 26 நீங்கள் வெட்கம் அனுபவித்த தேசத்தில் வேற இடத்துல கிடையாது. எந்த இடத்துல யாருக்கு முன்னாடி நீங்க வெட்கப்பட்டு நின்னீங்களோ, யாருக்கு முன்னாடி நீங்க நிந்தையை அவமதிச்சு கொண்டு நின்னீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அல்லேலூயா. அவர்கள் சொல்லுவார்கள், இது எப்படியானது, ஆச்சரியமாய் இருக்க போகிறது, கர்த்தர் அதை செய்ய போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, தானியேலுக்கும் சரி, நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். எந்த இடத்துலலாம் அவங்கள வெட்கப்படுத்த நடத்தினாங்களோ அந்த இடத்துலலாம் அவங்களுக்கு ஆண்டவர் கீர்த்தியை ஏற்படுத்தினார். அந்த இடத்துலலாம் அவர்களை புகழ்ச்சியாக வைத்தார். இன்றைக்கும் கூட கர்த்தர் அப்படித்தான் செய்ய போகிறார். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 3 விதமான காரியங்களை நான் வேதாகமத்திலிருந்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை வைத்து வசனத்தை கொண்டு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆண்டவர் எப்படி உங்களை கீர்த்தி, யார் அப்படி கீர்த்தியாக இருக்க முடியும் அப்படின்னா, ஆண்டுடைய வசனம் சொல்ல திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே
கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிட்டான். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்ம எதுக்கு முன்குறித்தார்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ அவங்கள கண்டிப்பாக அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அதில் நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று வசனம் சொல்லு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அவருடைய குமாரன் எப்படி இருக்கிறாரோ அவரை போல நம்மளை இருக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாராம், நம்மளை முன்குறித்தாராம். ஆண்டவர் முன்குறித்த குறிப்பு இயேசுவை போல். அதனால தான் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு என்ன பெயர்? கிறிஸ்து. அவர் கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. பிசாசு சொல்லும் அவர் ஜீவனுள்ள, பேதுரு சொல்லுவார் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பிசாசு சொல்லுவான் அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு பிசாசு சொல்வான். அப்போது வேதாமத்தில் பலர் இந்த மாதிரி கிறிஸ்து என்பதை சொல்லுகிறதை நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். கிறிஸ்து என்றால் தேவனுடைய குமாரன். ஆகவே இன்றைக்கு நீங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவை தனக்குள் உடையவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர். ஆண்டவர் நாம் அழைக்கப்படுகிறது. எப்படி அழைக்கப்படுறோம்? கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுறோமா இல்லையா? கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்படியானால் நாமும் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர்கள், தேவனுடைய குமாரனுக்கு சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக அழைத்திருக்கிறார் என்றே வேதம் சொல்லுகிறது. அப்போ அவரை போல இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வாசிக்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் அந்த 29ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எதுக்காக நம்மளை முன்குறிச்சாராம்? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்படி என்னால் ஆண்டவர் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்க நம்மை தெரிந்து கொண்டார். இங்கு ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் ஆவியானுடைய பலத்தில் அவர் புறப்பட்டு போகும்போது அந்த தேசத்தில் அவருடைய கீர்த்தி என்ன ஆயிடுச்சான், எங்கும் பரம்பிற்று என்று சொல்லப்படுகிறது. அப்போ யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கீர்த்தியா புகழ்ச்சியா வைக்க முடியும்னா, தேவ ஆவியினால வழி நடத்தப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கீர்த்தியாக புகழ்ச்சியாக இருக்க போகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவ ஆவியின் பலத்தோடு புறப்பட்டு போனார். அப்ப தேவ ஆவியின் பலன் நமக்குள்ள இருக்கும்போது அந்த இடத்துல நம்மை குறித்து அங்கே ஒரு கீர்த்தி உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கீர்த்தியாக நிறுத்த முடியும். அப்ப தேவ பலன் என்பது ரொம்ப அவசியம். இன்றைக்கு நம்முடைய சுய பலத்திலே பல காரியங்களை நாம் முயற்சிக்கிறோம், பல காரியங்களை செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். அப்படி அல்ல, தேவன் சுய பலத்தில் அல்ல, தேவ பலத்திலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வருஷத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உங்க சுய பலத்தை நம்பி செயல்படாதீங்க, தேவ பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் சாதாரண ஆள் கிடையாது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் விசேஷத்த ஞானம் பெற்றவர். பார்த்தீங்கன்னா அவர் கமாலியனுடைய பாத தருகில் இருந்து அவர் கற்றவர், அவர் நல்ல படித்தவர். இருக்கிற அப்போஸ்தலர்களிலே நன்றாய் படித்தவர் என்று சொன்னால் அது யார் என்று சொன்னால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அதுவும் நியாய பிரமாணத்தை முறைப்படி கற்றறிந்தவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் இந்த பவுல் என்ன சொல்லுகிறார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய பலத்தில் கிடையாது. ஆனால் பவுல் சாதாரணமான ஆள் கிடையாது. ஆனால் பவுலுக்கு ஆள் பலம் இருந்தது, பவுலுக்கு பணபலம் இருந்தது, பவுலுக்கு அதிகார பலம் இருந்தது. அதிகாரத்தோடு நிருபங்களை எழுதி வாங்கி கொண்டு இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை அவர் கடுமையாக அவர்
தாக்குவதற்கு, அவங்களை வேதனைப்படுத்துவதற்கு, துன்பப்படுத்துவதற்கு அவர் நிருபங்களை வாங்கி கொண்டு ஒரு கூட்டத்தை அவர் அழைத்து கொண்டு போனார். அப்படிப்பட்டவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் இந்த பவுல் ஊழியத்திற்கு வந்த பின்பு அவர் சொல்லுகிறார், என்னுடைய பலத்தில் அல்ல, என்னுடைய பலத்தினால் இந்த ஊழியத்தை செய்யலப்பா, நான் தேவனுடைய பலத்தினாலே என்று சொல்லி தான் அவர் சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு இந்த காலத்தில் நான் செஞ்சிருவேன் அப்படி இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அதை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. அப்ப தேவ ஆவியின் பலத்தோடு நாம் எழும்பும் பொழுது ஆண்டவர் உங்களை கீர்த்தியாக வைப்பார். நீங்கள் தேவ ஆவியின் பலத்தை சார்ந்து கொள்வீர்களானால், நீங்கள் சுய பலத்தை சார்ந்து கொள்ளாமல் தேவ ஆவியின் பலத்தை சார்ந்து கொண்டவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு போன இயேசு கிறிஸ்துவினுடைய கீர்த்தி அந்த தேசம் எங்கும் பரம்பிற்று என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி, ஒருவேளை உங்க சுய பலத்தில், உங்களுடைய மாம்ச புய பலத்தில், உங்களுடைய பண பலத்தில், அல்லது படிப்பின் பலத்தில், ஞான பலத்தில் நீங்கள் எடுத்த பிரயாசங்களிலே ஒருவேளை தோற்று போன சூழ்நிலையில, வெட்கப்பட்ட சூழ்நிலையில, நிந்திக்கப்பட்ட சூழ்நிலையில, அவமதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் நிற்பீர்களானால், இன்றைக்கு ஒன்றை மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பலத்தை சார்ந்து கொள்வீர்களானால், நான் உங்களை பலப்படுத்தும் பொழுது என் பலத்தை நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால் உங்களை கீர்த்தியமாக புகழ்ச்சியமாக வைப்பதற்கு அதுவே ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. தேவ பலன்ல நிரம்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைக்கிறதை பார்ப்பீர்கள். இயேசு கிறிஸ்து தேவ பலத்தினால் நிரப்பப்பட்ட பின்பு அவருடைய கீர்த்தி அந்த தேசம் எங்கும் பரம்பினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே முதலாவது காரியம், ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தேவ பலத்தை சார்ந்திருக்க. ஆகவே கர்த்தருக்கு மகிமை. இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். யோசுவால நீங்க வாசிங்கன்னா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருக்க விரும்புகிறார். அப்போ ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவரை முதன்மைப்படுத்துங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை முன்னிறுத்துற ஒரு வாழ்க்கை தாவீதுடைய வாழ்க்கை ஒரு கீர்த்தியா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றார், தாவீதை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, பெரியோரு கொத்த நாமத்தை நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்றார். பெரியோரு கொத்த நாமன்னா ஒரு பிரபலமான, உன் பேரை நான் பெருமைப்படுத்தி வச்சிருக்கேன். பெரிய ஆளுகளுடைய பெயர் எப்படி பிரபலமாய் அறியப்பட்டு இருக்கிறதோ அதே போல பெரியோரு கொத்த நாமத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் கூட ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவரை சார்ந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய கீர்த்தியை பரம்பச் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து தேவ ஆவியின் பலத்தோடு புறப்பட்டு போன பொழுது அவருடைய கீர்த்தி தேசமெங்கிலும் பரம்பினது. இங்கே யோசுவாவோட கர்த்தர் இருந்ததுனாலே அவருடைய கீர்த்தி எங்கும் பரம்பினது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இன்றைக்கும் கூட ஒருவேளை நீங்கள் சுய பலத்தை சார்ந்தவர்களாக இருப்பீர்களானால் இன்றைக்கு கொண்டு சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல பலன் இருக்கலாம், நல்ல அறிவு இருக்கலாம், திறமசாலியா இருக்கலாம், யாரை வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள். ஆண்டவரே, உம்முடைய பலத்தை நான் சார்ந்து கொள்ள என்ன நான் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் பலத்தில் நீ நான் செயல்பட போவதில்லை, என்னுடைய சுய பலத்தை நம்பி நான் செயல்பட போவதில்லை, உம்முடைய பலத்தை கொண்டு நான் செயல்பட போகிறேன், உமக்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன் சொல்லி விட்டு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களுடைய பெயரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதே போல இரண்டாவதாக நீங்கள் வேதாகமத்தில் அதே இதில் லூக்காவில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் அதிகாரத்தில் 33 37 வசனங்களை கூட வாசிக்கலாம். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதன் இருந்தான். எங்களுக்கும் உமக்கும் என்ன, உம்மை இன்னார் என்று நான் அறிவேன். அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல்
அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. ரெண்டாவது கவனிங்க, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் எப்போ அவர் கீர்த்தியா அவர் வைக்கிறார், எப்பொழுது அவருக்கு கீர்த்தி உண்டாகிறது? முதல்ல தேவ ஆவியின் பலத்தில் அவர் போகும்போதே அவரை பற்றிய கீர்த்தி எங்கும் பரம்புகிறது, பிரசித்தமாகிறது. இங்கே ரெண்டாவது இயேசு கிறிஸ்து அவர் தேவாலயத்திற்கு போகும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் நடக்கிறது? ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய அதிபதியாய் காணப்படுகிற அசுத்த ஆவி, அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் அந்த ஆலயத்தில் இருக்கிறான். அவன் வேகமாக அவன் எந்திரிச்சு என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் ஐயோ நஸ்ரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். அப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவம் சாதாரண சம்பவம் கிடையாது. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற சம்பவம். என்ன அப்படின்னா, அன்றைக்கு அந்த அசுத்தாவிகளை துரத்துவது என்பது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். ஆனால் இந்த இடத்துல இயேசு எதையுமே செய்யல, அதிகாரத்தோடு அதுக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த பிசாசை நீ ஒன்று செய்யாமல் போன்னு கட்டளை கொடுக்கிறார். உடனே அந்த பிசாசு பாருங்க கீழ்ப்படிந்து அவனை விட்டு வெளியேறி போனதை ஜனங்கள் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஆச்சரியப்படுறாங்க? அசுத்த ஆவிகள் இவர் கட்டளை கொடுத்த உடனே இப்படி புறப்பட்டு போகிறதே என்று சொல்லி ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். அப்போ இதில் என்னங்க பெருசாக வந்துட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்றாய் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் மனுஷங்கிட்ட சில நேரங்களில் நம்ம பெரியாள்னு காட்டிக்கலாம், ஆவிக்குரிய மண்டலத்தை அசைப்பதற்கான ஒரு திராணியும் பலனும் இல்லை என்று சொன்னால் நம்ம இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆள் கிடையாது. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆனால் இங்கு பாருங்கள், இயேசு இந்த அசுத்த ஆவிக்கு கமாண்ட் பண்ண உடனே அந்த அசுத்த ஆவி கீழ்ப்படிந்து அவனை விட்டு வெளியே போகிறதை அங்கே பார்த்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அங்கதான் அதுக்கு அடுத்து சொல்லப்படுது, அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிட்டான். சுற்றி இருக்கிற, இப்போ இந்த நாட்டுக்குள்ள மட்டும் கிடையாது, இப்போ வெளியில் இருக்கிற நாடுகளிலும் இப்பொழுது பிரசித்தமாகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு அதிகாரம் பெற்றவராக மாறுகிறார். நீங்க செய்கிற தொழிலையும் சரி, நீங்க இருக்கக்கூடிய வேலைகள்லையும் சரி, ஸ்பிரிச்சுவல் வார், அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தம் உண்டு. அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்க மேற்கொள்ளும் பொழுதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியும். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, இந்த உலகத்தின் அதிபதி என்று அவனுக்கு பேர். அவனுக்கு பிசாசுக்கு பேர் என்ன? உலகத்தின் அதிபதி. சில நேரங்களில் அவர் தம்முடைய நாம மகிமைக்காக நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பதற்கு அந்த அதிகாரத்தை நம்மிடத்திலிருந்து செயலாற்ற செய்வார். அப்ப ரெண்டாவது என்ன நடக்குது? ஆவிக்குரிய மண்டலத்தில் வெற்றி கொள்ளுகிறவர்கள் அல்லது அதிகாரம் செலுத்துகிறவர்கள் அல்லது வல்லமையோடு எழும்புகிறவர்கள் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகளுக்கு அதிகாரத்தோடு கட்டளையிட்ட பொழுது அது கீழ்ப்படிந்து அது அவனை விட்டு வெளியே போனதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இதை பார்க்கும் பொழுது பிரமிக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். ஆகவே அந்த விஷயமே அங்கே எங்கும் இருக்கிற நாடுகள் வர, அடுத்த நாடு, அண்டை நாடுகள் எல்லாம் அவருடைய கீர்த்தியை பரம்ப செய்கிறது. அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி இவங்களால் மட்டும் எல்லா காரியத்தையும் செய்ய முடியுது? உங்களுக்கு விரோதமாக சூனியம் செஞ்சு பார்ப்பான், அவனால் ஒன்றுமே முடியாமல் அவனே சூனியமாக போயிடுவான். பார்த்துக்க, சூனியம் என்னது? சூனியம் அப்படின்றது என்னது? அது என்ன வார்த்தை? நம்ம தமிழில் பூஜ்ஜியம் இல்லையா? பூஜ்ஜியம் என்பதுக்கு
இது ஒரு மொழி. என்ன மொழி அது? நீங்கள் கேட்டது இல்லையா? இந்த ரயில்வே ஸ்டேஷனில் போனீங்கன்னா சொல்லுவாங்க, சில நேரம் அந்த ட்ரெயின் நம்பர் வந்து 0066ன்னு வைங்களேன், சூன்ய சூன்ய அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நானும் என்னடா இங்கேயும் சூனியம் வந்துருச்சு அப்படின்னா கடைசியில் பார்த்தா அந்த ஜீரோவுக்கு பேர் தான் சூனியம். அதாவது சூனியம் என்பது ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுறதுக்கு தான் சூனியம், அப்படி தானே? அப்போ பாருங்கள், அதுவும் அங்கே மாட்டுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் அந்தகார வல்லமையினுடைய அதிகாரத்தின் மேலே அதிகாரம் எடுத்தல், அசுத்த வல்லமை, இந்த உலகத்தின் அதிபதியின் மேலே அதிகாரம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை, நீங்கள் ஒரு கீர்த்தியுள்ள வாழ்க்கை. பாருங்கன்னா, இந்திய தேசத்தில் 2 முக்கியமான ஊழியர்களை சொல்லுவார்கள். இந்த உலகத்தை கலக்கின 2 தேவ மனிதர்களிலே ஒரு தேவ மனிதன் T.L. ஆஸ்பான் என்பவர்கள். இவர் வாழ்ந்த காலத்தில் T.L. ஆஸ்பான் அவர்களும் டெய்சி ஆஸ்பான் அவர்களும் இந்த உலகத்தில் அவர்கள் எங்கே போனாலும் ஒரு எழுப்புதல் ஏற்படும். ஏனென்றால் இவர்கள் போகிற எல்லையிலே ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு பெரிய அசைவு ஏற்படும். அவர்கள் போகிற இடத்துல அசுத்த வல்லமைகள் அந்த இடத்துல இருக்க முடியாமல் வெளியே ஓடி போகிறதை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 70 நாடுகளிலே பெரிய எழுப்புதலை ஏற்படுத்தின தம்பதியினர் இந்த T.L. ஆஸ்பான் மற்றும் டெய்சி ஆஸ்பான் அவர்கள். அப்போ அதே போல ஓரல் ராபர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனையும் சொல்லுவார்கள். அவர்கள் தான் இந்தியாவிலே ஆளுகை செய்த சபிக்கப்பட்ட பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளுடைய வல்லமைகளை மேற்கொண்டு ஒரு ஒரு உடைப்பை ஏற்படுத்தினவர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படியானால் நாமும் கூட ஆண்டவர் இந்த வருஷத்தில் கீர்த்தி உண்டாகும்படி அந்தகார வல்லமையினுடைய அந்த கட்டுக்களை உடைக்க வல்லமை உள்ளவர்களாக, அதை மேற்கொள்ளுகிறவர்களாக, அதன் மேல் ஜெயம் எடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை நிலைக்க பண்ணி, சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்தி, சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் அவன் மேல் ஜெயங்கொள்ளுகிறவராக வைப்பார். அல்லேலூயா. சபிக்கப்பட்ட வல்லமையை நீங்க மேற்கொண்டுட்டீங்கன்னா ஒரு எல்லைக்குள்ள உங்களை முடக்கிறத நீங்க முடக்குகிறவர்களாய் மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல உங்களுடைய பெயர் பிரஸ்தாபமாக்கப்படும். அல்லேலூயா. 2வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் என்ன செய்றார்னா, அவரை கொண்டு அங்கே அசுத்த வல்லமைகள் எல்லாம் அடங்குகிறது. இவர் சொன்னா அது அடங்குது, ஆஃப் ஆகுது. என்னையா அது? எங்கெல்லாமோ போய் பார்த்தோம், ஒண்ணுமே நடக்கல. ஆனா இங்க இவர் வந்து சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தாரு, அந்த ஆவி ஓடியே போயிருச்சு. அவர் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் போனாரு, அந்த ஆவிகள் எங்க போச்சுன்னே தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதாவது முழு நேரம் ஊழியம் செஞ்சால் மட்டும்தான் இல்லை, நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானுடைய அனுகிரகம் உங்கள் மேலே இருந்த நீங்கள் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை ஜெயிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் போகிற எல்லைகளுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிகள் ஓடி போயிடும். ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய பெயரை கர்த்தர் பிரஸ்தாபப்படுவதாக தொடங்கி விடுவார். ஆமென். அதனால தான் அன்னைக்கு பாருங்கள், மந்திரவாதிகளுடைய பிள்ளைகள் ஒரு 5 பேர் சேர்ந்து பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினாலன்னு பிசாசை துரத்த போனால் அது பார்த்துச்சு. அது ஒத்த ஆள் 5 பேருடைய சட்டையும் கிழிச்சிட்டு நிர்வாணமாக்கி துரத்தி விட்டுருச்சு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆனால் இந்த பவுல் சொல்றார், இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னா அந்த பிசாசு என்ன பண்ணுது? ஆடி அலறிட்டு சத்தம் கட்டாமல் ஓடியே போயிருது, இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிருது. ஆவிக்குரிய மண்டலத்தின் மேல் அதிகாரத்தை கொடுத்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம வளர்ச்சியை பார்த்த உடனே பாருங்களேன், நமக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இருக்காது, நமக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது, ஒட்டு இருக்காது, உறவு இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனால் நம்முடைய வளர்ச்சியை பார்த்த உடனே அவன் சூனியம் வைக்க போவான். வளர்ச்சியை பார்த்த உடனே அவன் எதையாவது செஞ்சு வச்சுட்டு போகலான்னு பார்ப்பான். கர்த்தர் நல்லவன். செய்யறவனுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாரு. பாருங்க, அவன் செய்ய போய் செய்ய முடியாம அவனே 4 பேர்ட்டு சொல்லுவான், ஐயோ அவனுக்கு ஒன்னையுமே செய்ய முடியல. நமக்கே தெரியாம நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிறவர், கீர்த்தியா வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. 2வது ஆண்டவர் ஆவிக்குரிய மண்டலத்தின் மேல் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த அதிகாரத்தில் நீங்க நிற்கிறதுனாலே கர்த்தர் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த போகிறார். நீங்கள் கீர்த்தி உள்ளவர்களாக, உங்களுடைய கீர்த்தி தேசங்களில் நீங்க இருக்கிற இடத்துல அங்கே போக போகிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி, அதாவது படிக்காத காலத்தில் தான் அப்படி இருந்தால், இன்றைக்கி படித்த காலத்தில் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கிரியைகள் செயல்படுத்துறது ரொம்ப அதிகமாக லட்சங்களை செலவு பண்ணுறாங்க, கோடிகளை செலவு பண்ணுறாங்க அழிப்பதற்கென்று. ஆனால் சத்துருவால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன இடத்துல தேவாலயத்துக்கு தான் போனார். பிசாசு எங்கே இருந்துச்சான்? அந்த ஆலயத்தில் தான் ஒருத்தவங்களிலிருந்து வெளியே புறப்பட்டு வந்துச்சு.
ஆனால் அவர் அதட்டின உடனே அது ஓடி போனது. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமான ஆவிகள் அது ஓடிப்போக செய்கிற தேவன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆகவே இரண்டாவதாக ஒன்றை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எப்படி என்றால், அவர் அசுத்த ஆவிகள் மேல் அதிகாரத்தை கொடுத்து வெற்றி கொள்ளுகிறவர்களாக வைத்து ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். மூன்றாவதாக வேதாகமத்திலே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம், அதுக்கு அடுத்தது அப்படியே போனீங்கன்னா 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 5 முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைகிறதற்கும் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னடா இது, இவர் எந்த உலகத்தை பற்றி நான் வந்த பிரச்சனையை பேசவே மாட்டேங்கிறாரு, ஊழியக்காரங்களுக்கே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு என்ன ஓடலாம், மனசில் ஓடலாம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னவா இருக்கிறீங்களா? ராஜரீக, சத்தமாக சொல்லுங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். யாரு? ஊழியக்காரங்க மட்டுமா? நாங்கள் மட்டுமா? அப்போ யாரெல்லாம்? அப்போ எதைத்தான் சொல்லணும் உங்களுக்கு? ஆசாரிய வேலையை சொன்னாலே மற்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்லேலூயா. பணி என்ன, அழைக்கப்பட்ட பணி என்ன, அதைத்தான் சொன்னார். சும்மா கீர்த்தி புகழ்ச்சின்னு நீ பாட்டு அவர் ஜெட்டை வாங்குவார், அவர் ஜட்டு இதை வாங்கிடுவாருன்னு சொல்லிட்டு நீ பாட்டு அமுச்சு விட்டுட்டுன்னா அங்கே போய் என்னடா ஒன்றும் வரலன்னு சொல்லிடக்கூடாது. எப்படி கீர்த்தி புகழ்ச்சிமா வைப்பார் என்றால் அப்படித்தான் வைப்பார். அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் எப்படி நம்மை கீர்த்தியாக வைப்பார் என்றால், இயேசு கிறிஸ்துவை அப்படியே மையமாய் வைத்து நம்மை வழி நடத்துகிறவர். அதை தான் அப்படியே ஜெராக்ஸாக பாருங்கள். இயேசு சொல்றாரு, நான் என்ன செஞ்சனோ அதே நீங்கள் செய்யுங்க. நான் உங்களுக்கு மறைவில் சொன்னதை நீங்கள் வெளியே சொல்லுங்க. அல்லேலூயா. நான் என்ன செஞ்சனோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லிவிட்டு போனார். ஆமென். ஆகவே இதற்குத்தான் இப்படிப்பட்ட ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமென். அப்போ மூன்றாவதாக, எப்பொழுது எப்படிப்பட்ட கீர்த்தி? ஒரு மனுஷன் புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிறான், அவன் குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறான். இந்த குஷ்டரோகிகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் பட்டணத்துக்குள் வரக்கூடாது. ஏன்னு சொன்னா, அப்படி இருந்தா யாராவது வந்தாங்கன்னா அவன் செய்ய வேண்டியது, அவன் முக்காடு போட்டுக்கொண்டு அவன் சொல்லணும், தீட்டு தீட்டுன்னு அவன் கத்தணும். ஏன்னு சொன்னா அவனை பார்த்தா தீட்டு, அதனால தீட்டுன்னு சொன்னா ஜனங்கள் அவன் பக்கத்தில் போகாம விலகி போய் விடுவார்கள். ஆகவே தீட்டு தீட்டு என்று சொல்லி கத்த வேண்டும் என்கிற ஒரு காரியங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உண்டு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு குஷ்டரோகி அந்த இடத்துல இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து கேட்குறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி அவனை சுத்தமாக்கி ஆண்டவர் சொன்னார், நீ இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீ என்ன பண்ணு, ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்துட்டு அவனுக்கு செலுத்த வேண்டிய செலுத்திட்டு போன்னு சொன்னார். வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னார் யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னாரு. ஆனால் என்ன நடந்தது? அது எவ்வளவா அவர் வேண்டான்னு சொன்னாரோ, வசனம் சொல்ல, அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள்.
நல்லா கவனிச்சுக்கங்க. மூணாவது, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நம்மை கொண்டு நன்மைகளை கொண்டு வருவார். ஒதுக்கப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, நல்லா கவனிக்கணும். ஒதுக்கப்பட்டவங்கன்னா உடனே நம்ம நினச்சிடக்கூடாது குஷ்டரோகி மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருந்தே ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. நிறைய பேர் குடும்பத்துக்குள்ளே இருந்தே ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. நிறைய பேர் சமுதாயத்துக்குள்ளே இருந்தும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் உங்களை கொண்டு, என்னை கொண்டு அவர்களுக்கு வாழ்வை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ குடும்பம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வெளியே அவங்க நல்லா சிரிக்கிறது போல காணப்படும். அவர்கள் உள்ளத்தில் உடைந்தவர்களாக காணப்படுவார்கள். இங்கே இந்த குஷ்டரோகி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். யாரெல்லாம் பார்க்க முடியாது, நான் தான் சொந்த குடும்பத்தை பார்க்க முடியாது. அந்த குஷ்டரோகி கையெல்லாம் அழுகி நாற்றம் எடுத்திருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு பக்கத்தில் இது, இன்னொரு பக்கத்தில் தன் சொந்த குடும்பத்தினர் யாரும் வரமாட்டாங்க. பட்டணத்தை விட்டு வெளியே இருக்கணும். சாப்பாடு கிடைக்குதா கிடைக்கலையா சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற சூழ்நிலை வேறு விதமாக இருக்கும். ஆனால் இந்த குஷ்டரோகிக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். செய்து அதன் நிமித்தம் ஒரு கீர்த்தி வருகிறது. அல்லேலூயா. அவர் செஞ்சுட்டு சொன்னார், இதை நீங்கள் எங்கேயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னார். நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்னார். அதை கட்டளையாகவே கொடுத்தார். இதை சொல்லாத அப்படின்னு கட்டளையிட்டார். ஆனால் வசனம் சொல்கிறது, அதுக்கு பின்னாடி அது அதிகமாக பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அது அதிகமாக பிரசித்தமாகிறது. ஒருவேளை நீங்கள் மறைவிலே செய்கிற நன்மைகள் மறைந்திருக்க போவதில்லை, அது உங்களுக்கு கீர்த்தியை கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா. பிரபலத்துக்காக நம்ம எதையும் செய்ய வேண்டாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்வோம். வலது கை கொடுப்பது இடது கை தெரியாதபடிக்கு நாம் செய்வோம். நாம் அப்படி இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அது மலை மேல இருக்கிறது, கண்மலையின் மேல இருக்குது. அப்படிப்பட்ட பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்காது. உன் போதகர்கள் இனி மறைந்திருப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அதே போல நீங்கள் ஆண்டவருக்காக உண்மையா நிற்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அநேகருக்கு அதனால தான் வசனம் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நாட கடவன் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. நாம் நமக்காக அல்ல, பிறருடைய காரியங்களையும் நாம் பார்ப்போம், மற்றவருடைய காரியங்களை பார்ப்போம். மற்றவர்களுக்கு நீங்க பார்க்கும்போது அதன் மூலம் ஏற்படுகிற நன்மை உங்களுக்கு கீர்த்தியை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை கொண்டு அதை பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரபலத்துக்காக செய்யல, இயேசு கிறிஸ்து கீர்த்தியா அவர் தன்னுடைய சுய பிரஸ்தாபத்திற்காக செய்யவில்லை. ஆனால் அவன் தனித்து விடப்பட்டு அவன் கைவிடப்பட்ட இருக்கிறான் என்று சொல்லி அவர் பார்த்தார். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த இடத்திலே ஆண்டவருடைய அற்புதமான கரம் வெளிப்பட்டது. அவன் சுகமடைந்தான். ஆனால் அந்த காரியம் அதை மறைஞ்சிருக்கல, இன்னும் அதிகமாக அவருடைய கீர்த்தி வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இந்த வருஷத்தில் உங்களால் முடிஞ்ச நன்மைகளை நீங்கள் செய்யணும். நான் ஊழியத்தின் பாதையில் நான் கற்றுக்கொண்டது, நான் கற்றுக் கொடுக்கறதையும் நான் சொல்கிறேன். கர்த்தருக்குள் அறிந்த காரியத்தை நம்மளால் எவ்வளவு முடியுமோ மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனநிலைமை நமக்கு இருக்க வேண்டும். நம்ம அந்த மனநிலை இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நான் கற்றுக்கொண்ட சொல்கிறேன். நீங்கள் அதாவது ஆண்டுடைய வசம் தண்ணீரை ஆகாரத்து மேலே போடு, அநேக நாட்களுக்கு பின்பாக அதனுடைய பலனை காண்பாயின்னு சொன்னார். ஏற்ற வேலையில் உங்களுக்கு என்ன வரணுமோ என்ன நடக்கணுமோ அதை கரெக்டாக ஆண்டவர் செய்வார். நான் கண்டு கொண்ட வேலை செய்கிறேன். 2008ஆம் ஆண்டில் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை கர்த்தருக்காக நான் முழுவதுமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நிறைய பேருக்கு கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாய் தெரியும். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல், அதாவது இங்கே போனால் இது கிடைக்கும், அங்கே போனால் அது கிடைக்கும், அது கொடுப்பாங்க, அதை கொடுக்க மாட்டாங்க, எந்த இடத்திற்குள்ளும் எதையும் எதிர்பார்க்காமல் இன்றைக்கு வர போய் கொண்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு வர கர்த்தர் சாட்சி. அதாவது இது நான் பெருமைக்காக நான் சொல்லலை, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. இப்போ நம்ம போகிற இடத்திலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஊழியத்தில் நம்மோடு கூட இணைந்திருக்கிறவுடைய மனநிலைமைகளும் அப்படித்தான் இருக்கும். அதாவது எதையாவது யாருக்காவது 4 பேருக்கு செய்ய வேண்டும். அதைத்தான் நாம் கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் செய்கிற காரியங்கள், அல்லது மற்ற எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வோம் என்று சொன்னால் அது சுயநலத்திற்காக அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மற்றவருடைய நலத்தை நம்ம எந்த அளவுக்கு கன்சர்ன் பண்றோமோ கர்த்தர் நம்முடைய காரியங்களை கன்சர்ன் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கொண்டு அற்புதங்கள் நடந்தது. அந்த அற்புதம் மறைந்திருக்கவில்லை, அது எங்கிலும் பரம்பினது. அவருடைய கீர்த்தி எங்கும் பரம்பினது. அதை போல உங்களுடைய கீர்த்தியும் எங்கும் பரம்ப செய்வார். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக, நீங்கள் நன்மை செய்வர்களாக இருங்க. மற்றவங்க கைவிடப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, ஒரு குஷ்டரோகி என்கிற நிலையில் அவனை பார்க்கும்போது யாருமே பார்க்க கூட மாட்டாங்க. ஆனால் இயேசு தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டவர்களாக இருப்போம். அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள். உங்களுடைய கீர்த்தி எங்களும் பரம்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கடைசியாக ஒரே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை கூட நான் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை கூட வாசிக்கலாம். எரேமியா 33:8-9 வசனங்கள். எரேமியா 33:8-9. எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். தொடர்ந்து வாசிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதியாருக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். அல்லேலூயா. மூணாவது, நாலாவது, ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்முடைய அக்கிரமங்கள், ஆண்டவருக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும், ஒருவேளை என் பாவம் மன்னிக்கப்படலையா, என் குற்றம் இன்னும் நீங்களையா, ஒருவேளை குற்ற உணர்வோடு நீங்கள் இன்றைக்கி உட்கார்ந்துருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுக்கு ஆண்டவர் நன்மையை செய்ய போகிறார். ஆண்டவர் செய்கிற நன்மை நிமித்தம் இப்போ அவருக்கு கீர்த்தி உண்டாக போகிறது. அல்லேலூயா. அவர் நாமத்துக்கு கீர்த்தி வரப்போகுது. உங்களுக்கு செய்கிற நன்மையின் நிமித்தம் அவருடைய நாமத்திற்கு கீர்த்தி வரப்போகிறதை இந்த வருஷத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிறது, சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். கடைசியாக சொன்னார், நன்மைகளை கொடுத்து உங்களுடைய அக்கிரமங்களை உங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் விட்டு உங்களை நீக்கி, நீங்கள் இதில் கூட வாசிக்கலாம், அந்த செப்பனியாவில் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3:20 முதல்ல, அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் கண்காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அப்படின்னு இருக்கு. ஒருவேளை நீங்கள் பாவ சிறையிருப்பில், எந்த விதமான கர்த்தர் அருவருக்கிற சிறையிருப்பில் இன்னைக்கு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை சிறையிருப்பிலிருந்து முதல்ல விடுதலை பண்ண போகிறார். அல்லேலூயா. அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி அதற்கு பின்பு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அங்கே வைக்கிறார். அவர் நன்மைகளை கொடுக்கிறார். ஏன்னா அசுத்தமான ஒன்றை வைத்து கொண்டே அவர் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை தர முடியாது. ஏன்னா நம்ம வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் பாலை பாருங்களேன், பால், இந்த பால் வாங்கும்போது இந்த உங்கள் பாத்திரம், பால் பாத்திரத்தில் உள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அசுத்தம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா, ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அசுத்தத்தோடு பாலை ஊற்றுவாங்களா? பால்காரங்க பால் ஊற்றுவாங்களா? பால் பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் ஊற்ற மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க ஊற்றுற பால் கெட்டு போயிடும். கெட்டு போனவுடனே யாருக்கிட்ட யார் சண்டை போடுவோம்? நம்ம பாத்திரம் அங்கே அழுக்கு. ஆனால் அழுக்கு பாத்திரத்தில் அவர் ஊற்றிட்டு போயிடுவார்னு வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு போன உடனே அது கெட்டு தெரிஞ்சு போன உடனே பால் காட்டுற காலையில் சண்டை. எதுக்கு சண்டை? என்னையா பாலை ஊற்றுறீங்க? நீங்கள் ஊற்றின பால் நீங்கள் ஊற்றிட்டு போய் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போச்சு, அடுப்பில் வச்சேன் தெரிஞ்சு போச்சு. அங்கே பாத்திரம் சுத்தம் இல்லைன்னா ஊற்றுற பாலும் அது சுத்தமாக ஒன்றுக்கும் உதவாது. அதனால் அவர் ஊற்ற மாட்டார். அதனால தான் 8வது வசனத்தில் சொன்னார், நான் அவங்க அக்கிரமங்களை, அவங்க மீறுதல்களை, அவங்களுடைய எல்லா அநியாயங்களை நான் அவங்கள என்ன பண்ணுவேன், மன்னிச்சு எல்லாத்தையும் விட்டு விலக்குவேன். விலக்கிட்டு நான் கொடுக்குற நன்மையினால ஒரு கீர்த்தி வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுனால ஒரு கீர்த்தி வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஒருவேளை உங்களுடைய பாத்திரங்கள் அசுத்தமாக இருக்கிறதுனால, ஒருவேளை யாருக்கு தெரியாமல் இருக்கலாம்,
பாத்திரத்தில் நமக்கு வெளியில் சுத்தமாக இருக்கும், உள்ளே இருக்கிற பாத்திரத்தில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பாத்திரத்தினுடைய அசுத்தத்தின் நிமித்தம் ஆண்டவர் நன்மையை கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம் இதுவரை. ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுடைய அக்கிரமங்களை காண்பித்து அதை சுத்திகரித்து உங்களை சுத்தமாக்கி உங்களை பரிசுத்தமாக்கி ஆண்டவர் தம்முடைய நன்மைகளினாலே உங்களை திருப்தியாக்கி ஆண்டவர் நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடியே ஆண்டவருக்கு கீர்த்தியை ஏற்படுத்தி கொள்ள போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு நன்மையுமே நடக்கலைங்க அப்படின்னு சொன்ன சூழ்நிலையில் இன்னைக்கு வந்திருந்தீங்கனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாததுங்க. நீங்கள் அடுத்த வருஷம் வரும்போது இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை குறித்து அவர்கள் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி சொன்னார்களோ, அதை போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை கீர்த்தியாக புகழ்ச்சியாக உங்கள் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் உங்கள் தலை உயர்த்தப்படும். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவருடைய வசனம் வெட்கம் அனுபவித்த தேசத்தில் ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் இழந்து போய் நின்னீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதே இடத்துல நீங்கள் கனமுள்ள பாத்திரங்களாக இருக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. பார்க்க போகிறீர்கள் அல்ல, அனுபவிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரவனா இருக்க என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க? 4 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று, தேவ ஆவியின் பலன். அந்த பலத்தை கொடுத்து உங்களை கீர்த்தியாக ஆண்டவர் வைக்கிற ஆண்டவர். ரெண்டாவதாக அதிகாரத்தை கொடுத்து அசுத்த ஆவிகள் மேலே அசுத்த வல்லமைகள் மேலே அதிகாரத்தை கொடுத்து உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற ஆண்டவர். மூன்றாவதாக நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக வைத்து நமக்கு ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்குற தேவன். நான்காவதாக ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை அசுத்தங்களை கர்த்தர் அருவருக்கிறவைகளை நம்மை விட்டு நீக்கி நம்முடைய பாத்திரங்களை சுத்தமாக்கி நமக்கு நன்மையை கொடுத்து பார்க்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்கு கீர்த்தி உண்டாகும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பாத்திரம் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விட்டு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதற்கு முன்பாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கேலண்டரும் வாக்குத்தத்த வசனங்களும் இப்பொழுது இருக்கிறது. அதை எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம அதை ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே அதை ஆயத்தப்படுத்துவாங்க, அதை கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு கேலண்டர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆளுக்கு ஒரு வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம், ஜெபிக்க போகிற ஆண்டவரை விட்டு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் உங்களை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொன்னீங்களப்பா. நான் வைக்கப்பட்ட அதே தேசத்தில் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொன்னீங்கல்ல ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகல பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளோ நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஆண்டவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இதுவரை நான் பட்ட அவமானம், கடந்த காலங்களில் நான் புலம்பின புலம்பல், கடந்த காலங்களில் நான் அழுத அழுகைகள், ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போன சூழ்நிலை, நிந்தையோடு கூட வந்த சூழ்நிலை, இந்த நாளில் எனக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் ஒன்றும் பொய்யுரையாத வார்த்தைகள். நீர் சொன்னால் ஆகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே, நீர் சொல்லியும் செய்யாது இருப்பீரோ. நீர் சொல்லுகிற வார்த்தைகளை எங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவன் அல்லவா? நீர் சொல்லி செய்கிற தேவன் அல்லவா? இந்த நாளில் எங்களை நாங்கள் முழுசு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க ஆண்டவரே. எங்களை நாங்கள் முழுவதுமாக விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவரே. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கோ நீங்கள் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னவே, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்பா. எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுங்க. எல்லாருடைய கண்களும் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் விட்டு கொடுக்கலாம், நம்மை நாம் விட்டு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. ஓ glory to Jesus. நல்லவர் 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். 4 காரியங்கள். ஒன்று, ஆண்டவரே நான் என் சுய பலத்துல நீ ஓடுறது இல்லப்பா, தேவ பலத்தை சார்ந்து கொள்ள என்ன நான் விட்டு கொடுக்கிறேன். இதுவரை என் பலத்துல ஓடி இருந்திருக்கலாம், இதுவரை என் பலத்துல, என் ஞானத்துல, என்னுடைய அறிவுல, என்னுடைய ஆண்டவரே மாம்ச புய பலத்துல, என்னுடைய உறவுகளின் பலத்துல, ஆண்டவரே என்னுடைய ஆள் பலத்துல நான் இதுவரை ஓடி இருந்திருக்கலாம், அது மேல நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்திருக்கலாம். இனி நான் அதை நம்பி அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ள என்ன நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ள என்ன நான் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுங்க, இன்றைக்கு விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார், உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை கீர்த்தியை புகழ்ச்சியாக வைக்க விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் உங்களை கீர்த்தியை புகழ்ச்சியாக வைக்க விரும்புகிற ஆண்டவர், அவர் உங்களை கீர்த்தியை புகழ்ச்சியாக வைக்க விரும்புகிற ஆண்டவர். நீங்கள் கீர்த்தியை புகழ்ச்சியாக இருப்பீர்கள். நிந்திக்கப்பட்ட அவமதிக்கப்பட்ட இடத்துல, வெட்கம் அனுபவித்த அதே தேசத்துல, எந்த இடத்துல நீங்க வெட்கத்தை அனுபவித்தீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதே இடத்துல உங்களை கீர்த்தியா வைக்க போகிறார். அதே இடத்துல உங்க பெயர் பெருமைப்படுத்தப்பட போகிறது. அதே இடத்துல உங்கள் தலை உயர்த்தப்பட போகிறது. அதே இடத்துல உங்களை கனப்படுத்த போகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவ மகிமை. ஆண்டவரே அந்த பலத்தை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆவியின் பலன் எனக்கு வேணும். ஆண்டவரே எனக்கு ஒருவேளை இதுவரை நான் எதிர்பார்த்து நடக்கல, ஆனால் இப்பொழுது உம்முடைய பலத்துக்காக ஏங்கி நிற்கிறேன், உம்முடைய பலத்துக்காக ஏங்கி நிற்கிறேன், உம்முடைய பலத்துக்காக ஏங்கி நிற்கிறேன், உம்முடைய பலத்துக்காக ஏங்கி நிற்கிறேன். உம்முடைய பலன், தேவ ஆவியின் பலன் எனக்கு வேணும். இன்றைக்கு உங்களை நிரப்ப போகிறார் கர்த்தர். தம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தை நிரப்ப போகிறார். Thank you for the presence Lord, thank you for the strength Lord. ஆண்டவர் ஒரு புது பலத்தை தருகிறார். தேவ பலன் ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. இன்றைக்கு ஒரு புது பலத்தோடு நீங்கள் போவீர்கள். கர்த்தர் உங்களை கீர்த்தி புகழ்ச்சியாய் வைக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய ஆவியின் பலத்தை தருகிறார். அருமையான இயேசு கிறிஸ்து தேவ பலத்தோடு கூட புறப்பட்டு போன பொழுது அந்த இடத்திலே ஆண்டவருடைய கீர்த்தி எங்கும் பரம்பினது போல தேவ பலத்தோடு புறப்பட்டு போக போறீங்க. கர்த்தர் அந்த பலத்தோடு உங்களை நீங்கள் போகும்போது இந்த உலகத்தில் நீங்கள் கீர்த்தியா தேவ பலத்தை சார்ந்து கொள்ளுகிறபடினாலே ஆண்டவர் உங்களை கீர்த்தி புகழ்ச்சியாக வைக்க போகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு இரண்டாவது ஆண்டுடைய வார்த்தையின்படியே கர்த்தர் சத்துருக்கள் மேல் அதிகாரத்தை கொடுத்து, அசுத்த வல்லமைகள் மேல் அதிகாரத்தை கொடுத்து, வல்லமையை கொடுத்து உங்களை கீர்த்தி புகழ்ச்சியாக வைக்கிற ஆண்டவர். அசுத்த ஆவிகள் மேல் அதிகாரம், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னார். இதுவரை விரோதமா சூனியங்களை செஞ்சிட்டாங்க, மந்திரங்களை செஞ்சிட்டாங்க, ஏவல் விட்டுட்டாங்க. என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போயிட்டு நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல, கலங்கி தவித்து நிற்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் அதற்கு விரோதமாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். சத்துருக்களை மேற்கொள்ளுகிற பலத்தை தருகிறார். அசுத்த வல்லமைகளை மேற்கொள்ளுகிற பலத்தை தருகிறார். அசுத்த ஆவிகளை மேற்கொள்ளுகிற பலத்தை தருகிறார். அதற்கும் நீங்கள் அதிகாரத்தோடு கட்டளையிடும்படியாய், அதற்கு விரோதமாய் நீங்கள் எதிர்த்து நிற்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய ஆவியின் பலத்தை இன்றைக்கு வைக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலையும் உண்டு. இன்றைக்கு தேவ ஆவியின் பல, ஹalleluya ஹalleluya, அதிகாரமும் வல்லமையும் செயல்பட போகிறது. கர்த்தர் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து சூனிய கட்டு ஒண்ணு செய்ய முடியாது, மந்திர கட்டு ஒண்ணு செய்ய முடியாது, ஏவல் ஒண்ணு செய்ய முடியாது. அவர் தம்முடைய வல்லமையும் அதிகாரத்தையும் இன்றைக்கு தருகிறார். அசுத்த ஆவிகளை நீ அதட்டும் பொழுது அது அகலும். அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நீ அதட்டும் பொழுது அது அகன்று போகிறதை பார்ப்பார். ஆக ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உன்னை கீர்த்தியாக வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை புகழ்ச்சியோடு வைக்க விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya. அதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். அவர்கள் ஹalleluya உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியாய் வைக்கும்படியாக சத்துருக்கள் மேல் அதிகாரத்தை வல்லமை கொடுத்து கீர்த்தியும் புகழ்ச்சியாய் வைப்பார். ஹalleluya. பிறருக்காக நீ செயல்படும் பொழுது, மற்றவர்கள் மேல் இரக்கம் காட்டும் பொழுது ஆண்டவர் உன்னை கீர்த்தி புகழ்ச்சியாக வைப்பார். அந்தரங்கத்திலே நீ செய்கிற காரியங்கள், மறைவாக செய்கிற உதவிகள், மறைவாக செயல்படுகிற எல்லா நன்மையான காரியத்துக்கோ கர்த்தர் உன்னை வெளியரங்கமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை வெளியரங்கமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை வெளியரங்கமாய் ஆசீர்வதிப்பார். நீ கீர்த்தியும் புகழ்ச்சி உள்ளவனாய் இருப்ப. நீ மறைந்திருக்க மாட்ட. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. கர்த்தர்
கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to Jesus. கடைசி ஆண்டவர் சொன்னார், அக்கிரமங்கள், எனக்கு விரோதமாக செய்த அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னிப்பேன், எல்லாத்திலிருந்து நான் விடுதலை கொடுப்பேன். ஒருவேளை ஐயா என்னுடைய ரகசிய பாவத்தை என்னால் விட முடியல, ஆனால் நான் யாருக்கு வெளியில் நான் பார்க்குறவங்களுக்கு நல்லவனை போல தெரிகிறேன், நல்லவளை போல தெரிகிறேன், ஆனால் என்னுடைய ரகசிய பாவம் என்னை கொண்டு கொண்டு இருக்கிறது. எனக்கே தெரிகிறது என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு அதுவே எனக்கு தடையா இருக்கிறது. நான் அதிலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சா நல்லா இருக்குன்னு ஏங்கி கொண்டு இருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை தருகிறார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விடுதலை தருகிறார். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அந்த விடுதலை உனக்கு உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அந்த விடுதலை ஆண்டவர் தருகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு இருந்த எல்லா விதமான பாவங்கள் இயேசுவினுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே இன்றைக்கு கழுவப்படுகிறது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் என்று சொல்லுங்கள். இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் பாத்திரத்தை சுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுங்கள். இயேசு இன்றைக்கு உன்னுடைய பாத்திரத்தை சுத்தம் பண்ணுவா. இயேசு உம்முடைய பாத்திரத்தை கழுவி சுத்திகரிப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கு இயேசுவினுடைய இரத்தம் இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய நன்மையை நீ அனுபவிக்க முடியாதபடிக்கு எங்க போனாலும் நிந்த, எங்க போனாலும் அவமானம், எங்க போனாலும் வெறுமை என்று சொல்லி உன்னை நிந்திக்கிறார்களோ அந்த நீந்தை நீங்கும்படி கர்த்தர் உனக்கு நன்மை கொடுக்க விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நீர் சுத்தமாக்கும் என்று சொல். ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமா என்னை மாற்றிவிடும் என்று சொல். ஆண்டவரிடத்தில் விட்டுக் கொடு. இயேசுவே என் பாவங்களை எனக்கு மன்னித்து ஆண்டவரே இந்த அந்தரங்க பாவத்திலிருந்து என்னை விடுதலையே செய்யும். ஆண்டவரே இந்த பாவத்துக்கு இனி நான் அடிமைப்படுவதில்லை, என்னை நான் விட்டுக் கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை சுத்திகரியோ, என்னை விடுவியோ, என்னை தப்புவியோ, நீர் என்னை ஆசீர்வதியும், உம்முடைய நன்மையினால் என்னை திருப்தியாக்கும் என்று சொல்லு. ஆண்டவர் அவருடைய நன்மையினால் திருப்தியாக்குவா. நீ ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்ப்பார்கள், தேவனை மகிமைப்படுத்துவார்கள். எதை நிமித்த கீர்த்தி உண்டாயிருக்கோ அதை நிமித்தம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நிமித்தம், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நன்மைகளின் நிமித்தம் ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்க போகிறார். அப்படியே நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தி ஏறணும், கனப்படுத்தி ஏறணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அப்படி நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீண்ட நாள் வயிற்று பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு அற்புதமான சுகத்தை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினால பல ட்ரீட்மெண்ட்டுகள் எடுத்தும் சுகமாகாத வயிற்று வலி இன்றைக்கு பரிபூர்ணமான சுகம் அடைகிறீர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் த ஹீலிங் இன் த மைட்டி பவர்ஃபுல் நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் நாமத்தினால சிந்தைகளில் இருக்கிற போராட்டங்கள் மாறுகிறது. கெட்ட சிந்தைகள் என்னை கொன்று போடுகிறது. ஐயா இது வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு எப்பொழுது பார்த்தாலும் இந்த கெட்ட சிந்தை என்னை அழக்களிக்கிறது. என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியவில்லை, என்னால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அந்த கெட்ட எண்ணங்களிலிருந்து, பொல்லாத சபிக்கப்பட்ட அந்த அசுத்த ஆவி உன் சிந்தையை விட்டு விலகி போகிறதை பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட அந்த பொல்லாத ஆவி, சபிக்கப்பட்ட அந்த அசுத்த வல்லமை சிந்தைகளை விட்டு வெளியேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள் வருகிறது. இது முதற்கொண்டு நன்மைகளை நீ காண்பாய். உன்னுடைய அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. கடினமாக உழைக்கிறேன், ஆனால் உழைப்பில் ஒன்றும் மீதி இல்லை. நான் உழைத்ததற்கு மேலாக எனக்கு செலவுகள் வருகிறது என்று சொல்லுகிறாயோ, நான் சம்பாதிக்கிற பணத்திற்கு மேலாக, என் கைக்கு வருகிற பணத்திற்கு மேலாக என்னுடைய பணம் என்னை விட்டு கடந்து போகிறது என்று சொல்லுகிறாயோ, இது முதற்கொண்டு உன் வீட்டில் ஐஸ்வர்யம் தங்குறதை காண்பாய். இன்றைக்கு உன்னை விட்டு கொடுத்திருக்கிற என் பேல ஞான நான் திறமசாலின்னு இதுவரை சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நீ விட்டு கொடுத்திருக்கிற, இல்லப்பா என் பலத்துல நான் சம்பாதிச்சது ஒண்ணும் இல்லை, என் பலத்துல நான் தேடி வச்சதுல ஒண்ணு நிக்கல. இன்றைக்கு ஆண்டவரே என்ன நான் விட்டு கொடுக்கிறேன் நீ சொன்ன வார்த்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். இந்த நாளிலிருந்து ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உன் வீட்டில் இருக்கும், ஆஸ்தி உன் வீட்டுக்குள்ள உண்டாகும், ஐஸ்வர்யம் உன் வீட்டுக்குள்ள இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே இதை நீ இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியை வைக்கும்படி ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டுக்குள்ள வருகிறது. ஹல்லேலூயா. உன் சந்ததி பலத்திருக்க போகிறது. கர்த்தர் உன் சந்ததியை பலத்திருக்க பண்ண போகிறார். ஐயோ எனக்கு பிள்ளைகள் இல்லையே என்று சொல்லுகிறாயோ, கர்த்தர் உன் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறதை காண்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. நீ பிள்ளை பெற்றினாலே நீ ரட்சிக்கப்படுகிறாய். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சாராளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்தது இன்றைக்கு உன்னுடைய கர்ப்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நன்மை செய்கிற கரம் வந்து அமருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். ஐயா எங்கு பார்த்தாலும் வாசல் அடைக்கப்பட்டு கிடக்கிறது, ஒன்றுமே செய்ய முடியலையா? எந்த பக்கம் போனாலும் தொழில் செய்யலான்னு போனா தொழில் செய்ய முடியல,
வேலைக்கு போலான்னு போனா வேலை கிடைக்க மாட்டேங்குது, அல்லது ஏதாவது ஒன்றை செய்யலாம் என்று சொல்லி நினைத்தால் எதையுமே செய்ய முடியவில்லை என்று கலங்கி போய் நிற்கிறாயோ, கர்த்தர் உனக்கு புதிய வாசலை திறக்குகிறார். இனி ஒருவரும் அதை பூட்டுவதில்லை. உனக்கென்று திறக்கிற வாசல் இனி பூட்டப்படுவதில்லை. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாசல் உனக்கு திறக்கப்படுகிறது. ஆண்டவர் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்துகிறார். உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது. இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்க நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபிக்கிற பெற்றோர்களுடைய ஜெபத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர படிப்பில் சரியில்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஆண்டவரே பெற்றோருடைய கண்ணீரை காண்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகளுடைய தலையை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளியவனை நான் குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடு நான் உட்கார வைப்பேன் சொல்லுகிறபடி நான் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழுது புலம்பாதே, நானோடு கூட இருக்கிறேன் சொல்லுகிறபடி நான் ஸ்தோத்திரம். உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. உன் பிள்ளையின் காரியம் ஜெயமாய் முடிகிறது. பிள்ளையுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீ விரும்புகிறபடி ஆகும் என்று சொல்லுகிறபடி நான் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நீ விரும்புகிறபடி ஆகும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகும். நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மை பரத்திலிருந்து வருகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறாயோ, இந்த வார்த்தையை சொல்லி கேட்கிறாயோ, ஒத்தாசை வருகிற பர்வதத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வருகிறது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வருகிறது. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஜெயமாக்கி தருகிறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும். சகல ஜனங்களுக்குள்ள நான் உன்னை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னவர் ஆசீர்வதிக்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.